இனிய வணக்கம். ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? அன்னை மொழியோட வாழ்த்து, அந்த கவிதை, அன்னை மொழியை எப்படியெல்லாம் கவிதையாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ டுடே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பார்த்த மனப்பாட பாட்டோட எக்ஸசைஸ் பயிற்சி வினாக்களை பார்க்க போகிறோம். அதையும் தவிர என்னென்னலாம் கேட்பாங்க இந்த பாட்டில் இருந்து 1 மார்க்ஸு, கொஷின் ஆன்சர், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். Are you ready? Yes, we can start. Yes, that before our aim, have to take centum. Yeah, keep it in your mind, don't forget. Let's move. So first question, இங்கே வந்து உங்களுக்கு கொஷின் ஆன்சரும் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 1 மார்க்ஸ் பார்த்துக்கலாம், சரியா? ஸோ 1 மார்க்ஸ்லேருந்து வந்தால் ஈஸியாக இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க இல்லையா? ஸோ அதுவும் பார்த்துக்கலாம். ஸோ கொஷின் ஆன்சரும் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 50 காப்பியங்களுள் பொருந்தாததை தேர்க. அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யசோதரா காவியம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை. 50 காப்பியங்களில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலைலாம் இருக்கு இல்லையா? ஸோ இதில் இல்லாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா யசோதரா காவியம். ஸோ மை டியர் சில்ட்ரன், இங்கே 50 காப்பியங்களுள் பொருந்தாதையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் நமக்கு 4 கொடுத்துருக்காங்க. அதில் ஆன்சர் வந்து யசோதரா காவியம். ஓகே, லெட்ஸ் மீ மூவ் நெக்ஸ்ட் ஒன். உள்ளத்தில் கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகடித்து பாடியது எது? ஸோ நல்லா கவனி. நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தோம், ஏதோ ஒன்று நல்லா செந்தாமரையில் இருக்கிற தேனை வந்து குடிச்சிட்டு என்ன செஞ்சதுன்னா சிறகடித்து பாடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது என்னன்றது இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தேன் சிட்டு, செகண்ட் வந்து வண்டு, ஆப்ஷன் இ வந்து தேனி, ஆப்ஷன் இ வந்து வண்ணத்து பூச்சி. ஸோ நம்ம என்ன பார்த்தோம் நேற்று, நீ அதை நேற்று வீடியோ கரெக்டாக கான்சன்ட்ரேஷனோடு பார்த்துருந்தேன்னா, நீ பார்த்து கவனிச்சேனா மட்டுமே போதுமானது. எப்படி வந்து ஒரு படத்தில் ஒரு பாட்டை வந்து நம்ம போட்டு கேட்டுக்கிட்டே இருக்க ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம மைண்டில் ஏறுதோ, அதே மாதிரி நீ இந்த வீடியோ ஒரு ஒன்ஸ் த்ரைஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உனக்குள்ளே அது வந்து மெமரியில் வந்து உட்காந்துரும். ஸோ இங்கே என்னது ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, வண்டு, வண்டானது, செந்தாமரை அப்படின்னு போய் பார்த்தோமா. ஸோ இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுல நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து வண்டு. செகண்ட் ஒன் முடிஞ்சிடுச்சு. தேர்டு, அன்னை மொழியே என்ற கவிதையில் இடம்பெறும் மூவேந்தருள் ஒருவர். நல்லா மைண்டில் வச்சுக்கோ, மூவேந்தருள் ஒருவர். நான் சொன்னேனே தென்னன் மகளே. ஸோ தென்னன் மகளேனா யார்? பாண்டிய அரசனுடைய மகளே. ஸோ இங்கே ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன். நம்மளுடைய ஆன்சர் வந்து பாண்டியன். எஸ். நம்பர் 4th ஒன், பொருந்தாதவற்றை கண்டறிக. பாவிய கொத்து, நூறாசிரியம், தென் தமிழ், பள்ளி பறவைகள். நல்லா கவனி. நம்ம நேற்று யார் பாவலேறு பெருஞ்சித்திரனார் வந்து என்னென்ன நூல்லாம் எழுதினார்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த நூலெல்லாம் கொடுத்து இதில் எது பொருந்தாதது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோம்? பாவிய கொத்து இருக்குது, நூறாசிரியம் இருக்குது, பள்ளிப்பறவைகளும் இருக்குது. ஸோ இல்லாத ஒன்றுனா தென் தமிழ், ஆப்ஷன் இ. ஓகே, நெக்ஸ்ட்டு 5th ஒன், பொருந்தாதவற்றை கண்டறிக. சேம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு அந்த நூலோடைய பேர் தான் கொடுத்துருக்காங்க. தமிழ் சிட்டு, பள்ளிப்பறவைகள், என் சுவை என்பது, உலகியல் 100. இதில் நமக்கு பொருந்தாதது என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் சிட்டு, ஆப்ஷன் ஆ. 6th ஒன், மேட்சிக் கொடுத்துருக்காங்க. மான் புகழ், மண்ணும், வடிவு, பாப்பத்தே. நல்லா கவனி. பாப்பத்தே அப்படின்னாலே வந்து நான் என்ன சொன்னேன்? பாப்பத்தேனா என்னது? 10 பாட்டே. பா பா மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னது? மான் புகழ். மான் புகழ்னா என்னது?
எதோடைய மாண்புகள் அதிலே கொடுத்துருந்தோம் அந்த பாட்டில். அப்போ திருக்குறள். சரியா? ஸோ மாண்புகளுக்கு திருக்குறள். மண்ணும், மண்ணுன்றதுக்கு வந்து என்னதுன்னா, நான் என்ன சொன்னேன், நிலைத்த, ஸ்டாண்டர்டாக. அப்போ அது வந்து சிலப்பதிகாரம். வடிவு, வடிவுன்றது வந்து மணிமேகலை வடிவே அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? எஸ், நல்லா கவனி. மாண்புகள், மாண்புகள்னால் என்னது? மாண்புகள் அப்படின்னா என்னது? மாண்புகள், திருப்புகள். மாண்புகள்னாலே ஆன்சர் வந்து திருக்குறள். ஏன்னா மாண்புகள், திருக்குறளுடைய மாண்புகளை தான் அது காமிக்குதுன்னு சொன்னோம். நெக்ஸ்ட்டு வந்து மண்ணும், மண்ணும் அப்படின்னு சொல்லும்போதே அது வந்து என்னதுன்னா சிலப்பதிகாரம். வடிவுனா எதோட வடிவம்? மணிமேகலை. பாப்பத்தே, பாப்பத்தேனாலே 10 பாட்டே. ஓகே. நெக்ஸ்ட், அன்னை மொழியே கவிதை இடம்பெறும் நூல். எந்த நூல்மா? நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். அதிலே கீழே கொடுத்துருந்தாங்க இல்லையா? கனிச்சாறு. ஆன்சர் ஆ, கனிச்சாறு. முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவதே என்று பாடியவர். யார் பாடினாங்க? நம்ம பாவலேறு பெருஞ்சித்திரனார். இதில் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா மைண்டில் வச்சுக்கோ. அவருடைய இயற்பெயர் என்னதுமா? துரைமாணிக்கம். முத்தூற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று பாடியவர். இவர் யாருமா? சொன்னா துரைமாணிக்கம். ஸோ அவருடைய இயற்பெயர் பாவலேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். நற்கணக்கே என்பதில் சுட்டப்படும் நூல்கள் எத்தனை? நற்கணக்கே, நற்கணக்கேனா என்னது? 17 கீழ்கணக்கு. அப்போ 18 நூல்கள் தான் நற்கணக்கே. ஓகே, ஆப்ஷன் ஆ. மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே எஞ்சியுள்ள பெருங்காப்பியங்கள் எத்தனை? எஞ்சியுள்ள பெருங்காப்பியங்கள் எத்தனை? அப்போது மிச்சம் எத்தனை இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. மண்ணும் சிலம்பு ஒன்று இருக்குது, மணிமேகலை வடிவே சொல்லிட்டாங்க. அப்போ எஞ்சியுள்ள காப்பியங்கள் மிச்சம் எத்தனை இருக்குது? 3. சரியா? ஆப்ஷன் ஆ. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் பெருஞ்சித்திரனார். எஸ், ஆ. பெருஞ்சித்திரனார் பாடலில் பழமைக்கும் பழமை என்னும் பொருள் தரும் சொல். நமக்கு செயலில் வந்திருக்கு இல்லையா? முன்னைக்கும் முன்னை, முன்னைக்கும் முன்னை கொடுத்துருக்காங்களா? ஸோ ஆப்ஷன் ஆ. புரிஞ்சதா? we can go to next question. yes, 14th one. பாப்பத்தே என் தொகையே. பாப்பத்தே என் தொகையே சரியான பொருளை கண்டறிக. பாப்பத்தேன்றது இப்போ தான் பார்த்தோம். பாப்பத்தேனா என்னது? 10 பாட்டு. எஸ், என் தொகையே 8 தொகை. இது ரெண்டும் தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? யாண்டும் தமிழ்தாய் வாழ்த்து என்னும் 2 தலைப்புகளில் இருந்து எடுத்தாளப்பட்டுரும். நல்லா கவனிங்க. ஆக்சுவலாக வந்து இந்த கனிச்சாறுன்ற தொகுதி இன்னொன்று வந்து எந்த 2 இதில் இருந்து எடுத்துப்பட்டிருக்கு நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்ததில் அந்த ஆசிரியர் குறிப்பில் இருந்துச்சு இல்லையா? ஸோ அப்போ அந்த இதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? என் சுவை என்பது, உலகியல் 100, நூறாசிரியம், இதெல்லாம் வந்து அவர் எழுதினது. ஆனால் இது எந்த தொகுதியிலேருந்து எடுத்தது? 2 தொகுதின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒன்று வந்து கனிச்சாறு. ஸோ அந்த ஆப்ஷன் தான் கனிச்சாறு இ. ஓகே. செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல பயின்று வரும் அணி. அப்போது இங்கே செந்தாமரையோடைய அந்த தேனை குடிச்சிட்டு என்னது வண்டு தான் வந்து பாடுதுன்னு சொன்னோம். அப்போ அந்த இங்கே வந்து அந்த தும்பின்னு சொல்லியிருக்காங்க. அது போல் அப்படின்னு சொல்லி பயின்று வரும் அணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து அது போல் அப்படின்னு சொல்லும்போதே அது வந்து என்னென்னா உவமை அணி. உவமை அணி. செந்தமிழ் இதை பிரித்து எப்படி எழுதுறதுன்னு கேட்டிருக்காங்க. செந்தமிழ் அப்போது செம்மை ப்ளஸ் தமிழ் மை விகுதி. ஓகே. அப்போ பண்பு தொகையிலையும் சொல்லலாம். செந்தமிழ், செந்தாமரை ஆகிய சொற்களில் இடம்பெறும் இலக்கண குறிப்பு சொன்னேன்னா? இப்போ தானே சொன்னேன். எஸ், மை விகுதி வந்தாலே பண்பு தொகை. அடுத்தது, உந்தி உணர்வெழுப்ப உள்ளல் கனல் மூல இவ்வடியில் காணும் நயம். அப்போது ஊ முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை. அப்போ இதில் இருக்கிறது வந்து என்னென்னா மோனை. சரியா? தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே.
இப்பாடலில் அமைந்த எதுகை சொற்கள், எதுகை எதுமா? தென்னன், தென்னன் தே, அடுத்தது மண்ணும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எதுகை இரண்டாம் எழுத்து உண்டு. அப்போது எல்லாமே இந்த மூணுமே இவை அனைத்தும் இ ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், அன்னை மொழியை என்னும் தமிழ்தாய் வாழ்த்தின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. பாவலேறு பெருஞ்சித்திரனார். அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். ஓகே. சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாமலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் யார்? யார்? க. சச்சிதானந்தன். நான் சொன்னேன் இல்லையா நேற்று, அந்த பாக்ஸில் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு இதுதான், அதுதான் இந்த சென்டென்ஸ். சரியா? பெருஞ்சித்திரனாரின் பணிகளில் தமிழுக்கும் கருவூலமாய் அமைந்த நூல். ஸோ அவர் என்ன எழுதுனதில் தமிழுக்கு கருவூலமாய் அது அமைஞ்சிச்சின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா நேற்று? திருக்குறளுடைய மெய்ப்பொருளுரை, அதுதான் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது. அடுத்தது, தென்மொழி தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்களின் ஆசிரியர் யார்? ஸோ தென்மொழி தமிழ்ச்சிட்டோட இதழ்களின் ஆசிரியர் நமக்கே தெரியும், பெருஞ்சித்திரனார். ஸோ 1 மார்க்ஸ் இந்த இதிலிருந்து கேட்கக்கூடியதை நம்ம பார்த்துட்டோம். நான் வி ஆர் கோயிங் டு சி ஷார்ட் ஆன்சர்ஸ், அதாவது குருவினா பார்க்க போகிறோம். பாவலேறு பெருஞ்சித்திரனாரின், மை டியர் ஸ்டூடெண்ட், டோன்ட் ஃபர்கெட் our aim, we have to score full mark, means 100 out of 100. So keep it in your mind. Okay, 100 போட மாட்டாங்க language, so that at all don't want. நம்மளோட aim எப்போவுமே full mark. Okay, continue. பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் தமிழுணர்வு உலகெங்கும் பரப்ப காரணமாய் இருந்த இதழ்கள் யாவை? என்னென்ன இதழ்கள் இருந்துச்சு? இந்த 2 இதழ்கள் மூலமாக தான் இந்த வேர்ல்டு ஃபுல்லுமே அவருடைய இது தமிழுணர்வு பரவுச்சுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தென்மொழி, நெக்ஸ்ட் ஒன் தமிழ்ச்சிட்டு. தட் ஒன் ஆல்சோ கிவன் இன்சைடு த பாக்ஸ். ஆசிரியர் குறிப்பில் கொடுத்துருந்தாங்க. பார்த்தோம் இல்லையா நேற்று? அதை நீ கொஞ்சம் கவனிச்சேன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உன்னோட கான்சன்ட்ரேஷன் தான். எப்படி ஒரு படத்தையோ ஒரு பாட்டையோ அவ்வளோ ஒரு ஆர்வமாக அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கவனிக்கிறியோ, லைக்வைஸ் இந்த வீடியோவையும் நீ கவனிச்சேன்னா உன்னோட லைஃப் பிரைட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகள் யாவை? நான் ஏற்கனவே சொன்னேன் நேற்று, எண்ணி பார்த்துக்கோமா எத்தனை இருக்குன்னு சொல்லி. கொய்யா கனின்றது இட்ஸ் நாட் கிவன் இந்த புக், பட் அது நானாக கொடுத்தது தான். ஸோ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், என் சுவை என்பது, கனிச்சாறு, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள், இதெல்லாமே பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகள். ஓகே, நெக்ஸ்ட், வண்டு, தேன் தமிழர், தமிழ்ச்சுவை இவற்றை ஒப்பிட்டு பெருஞ்சித்திரனார் குறிப்பிடும் செய்தி யாது? ஸோ வண்டு தேனுக்கு ஒப்பிட்டிருக்காங்க. உள்ளத்தில் கனல் மூல வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுகின்றது. எப்படி அதோடைய வயிறு ஃபுல்லானோடனே அது எப்படி தேனை குடிச்சிட்டு ஃபுல்லாகினோடனே அது பாட்டுக்கு பாடுதோ, லைக்வைஸ் தமிழர் எப்படி இருக்காங்கன்னா, தமிழ் சுவை, அந்த தமிழ் சுவையை சுவைத்து, செந்தமிழை சுவைத்து தமிழின் பெருமையை எங்கும் முழங்குகின்றனர். ஸோ ரெண்டும் சேம். எப்படி சொல்லியிருக்காருன்னா, வண்டு தேனை குடிச்சிட்டு அதோடைய சிறகடித்து பாடுது. லைக்வைஸ் நம்மளுடைய தமிழர்களும் தமிழ் சுவை அதை சுவைத்து தமிழின் பெருமையை எங்கும் முழங்குகின்றனர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அன்னை மொழியே என்ற பாடலில் அமைந்துள்ள விழிச்சொற்கள். நல்லா கவனி. விழிச்சொற்கள்னால் அந்த ஆச்சரியக்குறியோடு சொல்கிறது தான். ஸோ செந்தமிழே, ஏ. நறுங்கனியே, ஏ. பேரரசே, ஏ. தென்னன் மகளே, ஏ. மாண்புகளே, ஏ. என் தொகையே. ஸோ கீப் இட் இன் யூர் மைண்ட். நற்கணக்கே, சிலம்பே. ஸோ இதெல்லாமே என்னென்னா அந்த அன்னை மொழியே என்ற பாடலில் அமைந்துள்ள விழிச்சொற்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு 14 மேற்கணக்கு நூல்கள். கீழ்கணக்கு பார்த்தோம். ஸோ இதில் மேற்கணக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 8 தொகையும் 10 பாட்டும் தான் என்னென்னா மேற்கணக்கு நூல்கள். தமிழ் எவற்றின் காரணமாக தமக்குள் பற்றுணர்வை ஏற்படுத்துவதாக பெருஞ்சித்திரனார் கூறுகிறார்? பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிருப்பும். ஸோ பழம்பெருமைனா ரொம்ப பழமையான பெருமையையும், இன்னொன்று தனக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டியையும், இலக்கிய வளமும் கொண்டது தமிழ். சரிங்களா? இது நேற்று அந்த செயலில் நம்ம பார்த்தது தான், புதுசாலாம் இங்கே கொடுக்கல. சரியா? நெக்ஸ்ட்டு, நீண்ட நிலைத்த தன்மை உடையது. அது நான் இன்னொன்று வேறு சொல்லியிருந்தேன், ரொம்ப ஸ்டாண்டர்டாக சிலப்பதிகாரம். எஸ், நிலைத்த சிலப்பதிகாரமே அதே தான், நீண்ட நிலைத்த தன்மை உடையது. இது தமிழை சொல்கிறாங்க. வேற்று மொழியாளர் தமிழை குறித்து உரைத்த புகழ்மொழிகள்.
வேற்று மொழியாளர்னா அதர் லாங்குவேஜ், மற்ற லாங்குவேஜ் ஒரு ஃபாரினர்ஸோ மற்ற லாங்குவேஜில் இருந்தவங்களோ அவங்க வந்து நம்மளோட தமிழ் மொழியை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா தமிழை குறித்து உரைத்த புகழ் மொழிகள். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஆகியவையே தமக்குள் பற்றுணர்வை ஏற்படுத்துவதாக பெருஞ்சித்திரனார் வந்து கூறுகிறார். அவருக்குள்ளே உள்ள பற்றுணர்வை எப்படிலாம் ஏற்படுத்துனதுன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பழம்பெருமை, அப்புறம் வந்து தனக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி, நெக்ஸ்ட்டு வந்து இலக்கிய வளம் கொண்டதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நீண்ட நிலைத்த தன்மை உடையதுன்னு சொல்லியாச்சு. மூணாவது வந்து வேற்றுமொழியாளர் வந்து தமிழை குறித்து உரைத்த புகழ் மொழிகள். அப்புறம் இவெல்லாமே வந்து தமக்குள் பற்றுணர்வை ஏற்படுத்துவதாக பெருஞ்சித்திரனார் கூறுகிறார். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னரும் பாப்பத்தே எந்தோயே நற்கணக்கே இவ்வடியில் சுட்டப்படும் மொத்த நூல்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாப்பத்துனா நாம் சொல்லிட்டோம் 10 பாட்டு 10, எண் தொகைனா 8 தொகை 8, நற்கணக்குனா 11 கீழ்கணக்கு 18. ஸோ மொத்த நூல்களோட எண்ணிக்கை வந்து 36. ஓகே, we can move to next question. ஸோ இப்போ நம்ம சிறுவினாக்கு போகிறோம். பாவலேறு பெருஞ்சித்திரனார் குறிப்பு வரைகன்னு சொல்கிறாங்க. ஸோ உனக்கு நான் ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். பெயர் வந்து என்னென்னா பாவலேறு பெருஞ்சித்திரனார். எப்போவுமே வல்லன்னு எழுதாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதுனேன்னா என்ன பாயிண்ட்ஸ், ஒரு புல்லட் மார்க், ஒரு ஸ்டார் அது மாதிரி போட்டு எழுதுனேன்னா உனக்குரிய மார்க்ஸ் வந்து கரெக்டாக கொடுப்பாங்க. சரியா? பிகாஸ் நவ் யூ ஆர் ஸ்டடிங் 10th ஸ்டாண்டர்ட், ஸோ கீப் இட் இன் யுவர் மைண்ட். ஓகே, பெயர் வந்து பாவலேறு பெருஞ்சித்திரனார். இயற்பெயர் வந்து துரைமாணிக்கம். ஊர் வந்து என்னதுன்னா சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம். ஊர் வந்து என்னது? சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம். பெற்றோர் யாருன்னா துரைசாமி, குஞ்சம்மாள். இயற்றிய நூல்கள் நம்ம நேற்றே பார்த்தோம் இல்லையா? கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, பள்ளிப்பறவைகள், நூறாசிரியம், என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி. சிறப்பு, இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது. இதுதான் ஸ்பெஷாலிட்டி. இவருடைய காலம் 10/3/1933 முதல் 11/6/1995 வரை. ஸோ இதில் மொத்தமே பார்த்தீங்கன்னா செலக்டடாக வந்து ஒரு 7 பாயிண்ட்ஸ் தான். ஈஸியானது தான். பெயர் நமக்கு தெரியும், ஆல்ரெடி அவருடைய சிறப்பு பெயர் இயற்பெயர் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து அவரோட ஊர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவருடைய பெற்றோர் பெயர், இயற்றிய நூல்கள் என்னென்ன, அதை நீ கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னேன். அப்போ தான் நம்ம கரெக்டாக எழுத முடியும். ஸோ ஒன் ஆர் டூ நீ மேக்ஸிமம் வந்து 8னா 8 மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது மறக்காது எப்போவுமே. நெக்ஸ்ட்டு வந்து சிறப்பு, அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருந்தது? ஸோ அதில் ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா திருக்குறளுக்கு அவர் எழுதின மெய்ப்பொருளுரை வந்து தமிழுக்கு கருவூலமாக இருந்தது. அப்புறம் அவருடைய காலம். ஓகே, நெக்ஸ்ட்டு முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று பாவலேறு பெருஞ்சித்திரனார் கூற காரணம் யாது? நல்லா கவனி. செழுமை மிகுந்த தமிழே, சரியா, என் உயிரே, சொல்வதற்கு அரிதான உன்னுடைய பெருமைகளை என் தமிழ்நாக்கு எவ்வாறு தான் விரித்துரைக்கும்? இது நம்ம நேற்று பார்த்தோம். அந்த பாடலுடைய எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொன்னேன் இல்லையா? அதே தான். ஸோ பழம்பெருமை தமக்கென தனிச்சிறப்பு இலக்கிய வளம் கொண்ட தமிழே, உன்னுடைய நிலைத்த தன்மையும் வேற்றுமொழி பேசுபவர்கள் உன்னை பற்றி கூறிய புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. ஸோ அதுக்கு வந்து ஒரு உவமை சொல்லியிருக்காரு. செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி என் தனித்தமிழே, வண்டு செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போல நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். ஓகே, இதுதான் வந்து என்னென்னா முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்று பாவலேறு பெருஞ்சித்திரனார் கூற காரணம். சரிங்களா? எல்லாம் அதோடைய மீனிங் தான். நல்லா கவனிச்சேன்னா எழுதிடலாம், அவ்வளோதான். அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு பாட்டை எப்படி ரிப்பீட்டடாக நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டை நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அடுத்த லைனை அப்படியே ஃப்ளூயண்ட்டாக அப்படியே பாடுறோம் இல்லையா? லைக் அ சிங்கர் அவங்கள மாதிரி நம்ம தான் அந்த பாட்டே எழுதுன மாதிரியா? அது மாதிரி எப்படி இதை வந்து ரிப்பீட்டடாக நம்ம கேட்டுக்கிட்டே, நம்ம எப்படி வந்து ஒரு பாடத்தை திரும்ப படிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுக்கிட்டே இருக்க அது மைண்டில் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபிக்ஸடாக நின்றுடும். இப்போ ஒரு ஸ்டேஜில் திரும்ப கேட்கணும். அவருக்கு கேட்டுட்டு எப்படி ஒரு பாட்டை வந்து நீ திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்க இன்ட்ரெஸ்டிங்கோட. லைக்வைஸ் இதையும் அந்த மாதிரி ட்ரை பண்ணு. நம்மளோட எய்ம் வந்து என்னது? ஹாவ் டு கெட் ஃபுல் மார்க். எஸ். ஓகே,
நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று, இத்திறந்த எட்டுத்தொகை, செயல் இடம்பெற்றுள்ள எட்டுத்தொகை நூல்கள் பெயர் காரணத்துடன் எடுத்துக்காட்டுக. நற்றிணைன்னு சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு ஒன் வந்து நற்றிணைனா நல் ப்ளஸ் திணை. தொகை நூல்களுள் முதல் நூல். நல்ல, அதாவது நல் எனும் அடைமொழி பெற்ற நூல். தொகை நூலுடைய முதல் நூல். இன்னொன்று வந்து நற்றிணை, அப்போது நர் அப்படின்ற ஒரு அடைமொழி பெற்ற நூல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குறுந்தொகை. குறுந்தொகை என்னதுன்னா நல்ல குறுந்தொகை எனவும் அழைக்கப்படும். குறுந்தொகைன்றதே ஒரு நூலோட பேர் தான். இதில் வந்து நல்ல குறுந்தொகை எனவும் அழைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. குறைந்த அடியளவால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு. ஆக்சுவலாக குறுந்தொகைன்னு எதுக்காக இதுக்கு பேர் வந்துச்சுன்னா, குறைந்த அடிகள், குறுகிய அடிகளால் பாடப்பட்ட தொகுப்பு, அதனால தான் குறுந்தொகை ஷார்ட்டானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறுன்னு எப்படி சொல்கிறாங்கன்னா 5 திணைகளை பாடும் நூல். உங்களுக்கு தெரியும் இல்லையா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. எஸ், கரெக்ட். அதுக்குரிய பாடலை பாடுறதுனால 5 திணைன்னு சொல்கிறாங்க. பதிற்று பத்து. பதிற்று பத்து என்னென்னா, சேர அரசர்கள் 10 பேரை 10 புலவர்கள் 10 10ஆக பாடியதான் பதிற்று பத்து. சரியா? பரிபாடல். பரிபாடல் என்னதுமா, இது வந்து அகம் புறம் சார்ந்த நூல். தமிழின் முதல் இசைப்பாடல் நூல். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா ஆகிய 4 வகை பாக்களாலும் பல வகையான அடிகளாலும் பாடப்பட்டுள்ளது. இதுதான் பரிபாடல். கலித்தொகை. கலித்தொகைனா என்னதுன்னா 5 ஐவரால் கலிப்பாவில் அமைந்த நூல். கலிப்பாவின் ஓசை துள்ளலோசை. கற்றறிந்தோர் ஏத்தும் களி எனவும் கூறப்படுகிறது. எதை? கலித்தொகை வந்து கற்றறிந்தோர் ஏத்தும் களின்னு சொல்கிறாங்க. அகநானூறு. அகம் சார்ந்த 400 பாடல்களை கொண்டது தான் என்னதுன்னா அகநானூறு. களிற்றியானை நிறை, மணிமிடை பவளம், திலக்கோவை என 3 பிரிவுகளை கொண்டது. அகநானூறு வந்து இந்த 3 பிரிவுகளை கொண்டது. என்னென்னதுன்னு கேட்டாங்கன்னா, களிற்றியானை நிறை, மணியிடை பவளம், நித்திலக்கோவை என்ற 3 பிரிவை கொண்டதுன்னு சொல்லிடலாம். இன்னொன்று வந்து அகம். அந்த அகம் அந்த இதிலே இருக்குது, அந்த சென்டென்ஸ்லேயே அந்த வேர்ட்லேயே கொடுத்துருக்கான். அகத்தை சார்ந்தது அகநானூறு. நெக்ஸ்ட்டு புறநானூறு. புறம் சார்ந்த நூல். இது வந்து என்னென்னா புறம் சார்ந்த நூல். ஸோ இது வந்து என்னென்னா 400 பாடல். அந்த 400ன்னு இருக்கு இல்லையா, ஸோ 400 பாடலை கொண்டது. தமிழரின் வரலாற்று பெட்டகம். ஸோ இப்படியும் கேட்கலாம், தமிழரின் வரலாற்று பெட்டகம் எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கனாலுமே புறநானூறுன்னு சொல்லிடலாம். பட் இவ்வளோ டஃப்பாக கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஃபுல் மார்க் எய்ம் பண்ணுறோம் இல்லையா, ஸோ எவ்வளோ டஃப்பாக கேட்டாலும் நம்ம கரெக்டாக மார்க் எடுக்கணும்னா வி ஹாவ் டு கோ த்ரூ எவ்ரிதிங். ஸோ இது பழந்தமிழரின் வீரம், பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம், கொடை ஆகியவற்றை பற்றி கூறுகிறது. ஸோ புறநானூறு எதெல்லாம் பற்றி கூறுதுன்னா, பழந்தமிழருடைய வீரம், பண்பாடு, நாகரிகம், பழக்க வழக்கம், கொடை இதெல்லாம் பற்றி கூறுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இட்ஸ் கிளியர் ஃபார் யூ. த நெக்ஸ்ட், எந்தமிழ் நின் பெருமை எடுத்தே உரை விரிக்கும் என்ற பாடலடியை கொண்டு வகுப்பறையில் 5 நிமிட உரை நிகழ்த்துக. இது ஜஸ்ட் நீங்களாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி. பட் இது கொஷினில் கேட்டால் நம்ம எழுதி தான் ஆகணும். ஸோ எப்படி எழுதுவோம்? கவனி. வணக்கம். தமிழ் வந்து இயல், இசை, நாடகம் எனும் 3 பிரிவுகளை கொண்டது. தமிழர் வந்து அகம் புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தனர். அகம்னா என்னது? அகம் சார்ந்தது. புறம்னா புறம் சார்ந்தது. ஸோ தமிழின் பழமையையோ அல்லது அதன் பெருமையையோ வேறு எம்மொழியும் நெருங்கவியலாது.